நீங்கள் அஜைல் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இஸ் ஒரு ஸ்டோரியை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் அஜைல் எஸ்டிமேஷன்னா என்ன, அது எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாமே. இப்போ நான் ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி 3 விதமான வீடு இருக்கலாம். ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு மீடியம் சைஸ் வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய வீடாக இருக்கலாம். ஓகே, இந்த 3 வீட்டையும் எப்படி நான் கட்ட போகிறேன், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் கணக்கை எனக்கு போடுவதற்கு உதவக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான் எஸ்டிமேஷன். அதில் அஜைல் எஸ்டிமேஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் எஸ்டிமேட் பண்ணணும்? எஸ்டிமேட்ங்கிறது மிக முக்கியமாக நமக்கு ஒரு ரோட் மேப், ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதெல்லாம் இந்த வழியாக நான் ரீச் பண்ண முடியும்னு எனக்கு சொல்லுது. என்னோட ப்ராடக்ட்டுக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத எனக்கு எஸ்டிமேட் நான் கொடுக்கறதுக்கு மூலம் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்னால் வாங்க முடியும். இப்போ நான் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து ஓகே இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆக போகுது, இவ்வளோ நாள் ஆகும், இது ஒர்த்தா அப்படின்னு எனக்கு சொல்லக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்னஸை கொடுக்கும். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக நான் மார்க்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு எனக்கு சொல்லும். ஸோ இத்தனை நாளில் தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். ஓகே, ஒரு எஸ்டிமேட்டுடைய பண்புகள் என்னென்ன, அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னா சைஸ், அந்த எஸ்டிமேட் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டோரி எவ்வளோ சைஸ், வெலாசிட்டி எவ்வளோ ஸ்பீடில் என்னால் அதை பண்ண முடியும், ஸ்கெட்யூல் எந்த டைமுக்குள்ளே அதை என்னால் பண்ணி வைக்க முடியும், இந்த சைஸ் அண்ட் வெலாசிட்டி இருந்தால் எவ்வளவு காசு ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு யூசர் ஸ்டோரி அப்படிங்கிறத தான் எப்பயுமே எஸ்டிமேட் பண்ணுவோம். யூசர் ஸ்டோரிங்கிறது நீங்கள் அஜைல் மெத்தடாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒரு ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் தான் யூசர் ஸ்டோரி. அது வந்து உங்களுடைய ஒரு எபிக் ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற லெவலில் ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் யூசர் ஸ்டோரி இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்கும். இது உங்களுடைய ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, உங்கள் ஃபீச்சரோட இம்ப்ளிமெண்டேஷன் யூசர் ஸ்டோரி மூலம் பண்ணுவீங்க. இப்போ இந்த எஸ்டிமேட்டை நம்ம ஒவ்வொரு யூசர் ஸ்டோரிக்கும் தான் பண்ணுவோம். ஸோ ஒரு எபிக்கு கீழே ஒரு ஃபீச்சர் கீழே ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை நம்ம இப்போ எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரினா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ எப்படி ஒரு ஸ்டோரியை எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, 2 டைப் ஆஃப் எஸ்டிமேஷன் இருக்கு. ஒன்று அப்சல்யூட் சைசிங், செகண்ட் ஒன்று ரிலேட்டிவ் சைசிங். இப்போ நாம அப்சல்யூட் சைசிங்கிறது ஓகே எக்ஸாக்டாக இது வந்து 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றது அப்சல்யூட் சைசிங். ரிலேட்டிவ் சைசிங்கிறது எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிட் கிடையாது, சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யூசர் போடக்கூடிய டிஷர்ட் சைஸ். இப்போ நம்ம ஒரு ஒரு பர்சன் போடக்கூடிய டிஷர்ட் சைஸ் என்னென்ன சைஸ்ல சொல்லுவோம், இது எக்ஸ்ட்ரா ஸ்மால், இது ஸ்மால், இது மீடியம், இது லார்ஜ். அந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக் சைஸஸ் இல்லை, பட் அப்ராக்சிமேட்டா ஸ்மால், ஷார்ட், மீடியம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்ம ஸ்டோரிஸை இந்த மாதிரி மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ரிலேட்டிவ் சைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் பிகின் வித் சம் ஃப்ரூட்ஸ். இப்போ ஒரு திராட்சை அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் சைஸ், ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு மீடியம் சைஸ், ஒரு தர்பூசணி அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் சைஸ். இதுதான் நம்ம இனிஷியலா பண்ணக்கூடிய பேஸ் லைன் மெஷர்மெண்ட். இந்த பேஸ் லைன்ங்கிற வார்த்தை முக்கியம். ஸோ இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திராட்சை ஸ்மால், ஆப்பிள் மீடியம், தர்பூசணி லார்ஜ். இப்போ அந்த 3ஐயும் பேஸ் லைனா வச்சுக்கிட்டு ஆரஞ்சு அதோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஆரஞ்சு என்னவா இருக்கும்? என்னோட கஸ் படி இது ஒரு மீடியமா இருக்கும். கரெக்ட். ஆப்பிளும் ஆரஞ்சும் மீடியம் சைஸ்ல வரும். இதுவே நீங்க ஒரு மஸ்க் மெலன், அதாவது ஒரு மிக கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கக்கூடிய முலாம்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்னவா இருக்கும்னா இது மேபி லார்ஜ் ஆகலாம். கம்பேரிட்டிவ்லி சின்னது தான் தர்பூசணி, பட் கண்டிப்பா ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் விட பெரியது. அதனால லார்ஜ்னு நம்ம எஸ்டிமேட் பண்றோம். ஸோ எக்ஸாக்டா சேம் சைஸா இருக்க தேவையில்லை, பட் ரிலேட்டிவா அது ஒரு லார்ஜ் ஃப்ரூட். பம்கின், ஸோ இது கண்டிப்பா ஒரு லார்ஜ் ப்ராடக்ட். ஸோ லார்ஜில் வந்துருச்சு. லெமன், ஸோ லெமன் கண்டிப்பா ஆப்பிளை விட சின்னது, திராட்சையோட கம்பேர் பண்ணக்கூடியது. ஸோ அது ஸ்மால். சிக்கு, சப்போட்டா, ஸோ இது திராட்சையை விட சின்னது கிடையாது, பெருசு. ஆனா ஒரு ஆரஞ்சோட மேபி நடுவில். ஸோ அதை நான் ரெண்டுக்கும் நடுவில் மேபி போடலாமா, மேபி நான் மீடியத்திலேயே போடுவேன். ஓகேவா?
ஸோ இதன் மூலம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நீங்க கவனிக்க வேண்டியது எந்தவித நம்பர்ஸையும் கொடுக்கல இங்க. இங்க நம்ம ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேட்டிவ் சைசிங் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எஸ்டிமேஷனோட ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே. ஸோ நான் சொன்ன அந்த பேஸ்லைன் ஸ்டோரிஸ், அதாவது என்னோட திராட்சை எது, என்னுடைய ஆரஞ்சு எது, என்னுடைய தர்பூசணி எது, அதை தான் நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணணும். ஸோ நீங்க இதை இன்னும் கூட 2-3 ப்ராடக்டா சொல்லலாம். சப்போட்டா ஒன்று ஷார்ட்டா இருக்கலாம், திராட்சை மிக சிறியதா இருக்கலாம், ஆரஞ்சு மீடியமா இருக்கலாம், தர்பூசணி லார்ஜா இருக்கலாம். ஸோ நீங்க இது மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு இது ஒவ்வொரு இதுக்கும் 2-3 சாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம், ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் சைஸுக்கும். ஸோ நீங்க எக்ஸாக்டா கொடுக்கணும்னு கிடையாது, பட் ஒரு சைஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்க டீம் வந்து மீதி எல்லா ஸ்டோரிஸையும், ஓகே இந்த இது திராட்சைனா இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டோரியும் திராட்சை தான் அப்படின்னு நீங்க எஸ்டிமேட் பண்ண முடியும். ஓகே. மிக முக்கியமானது, ஸ்மாலையும் மீடியமையும் லார்ஜையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக வைங்க. ஒரு சப்போட்டாக்கும் ஆரஞ்சையும் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கம்பேர் பண்றதை விட ஒரு திராட்சை ஸ்மால், ஒரு ஆப்பிள் மீடியம், ஒரு தர்பூசணி லார்ஜ், அது மாதிரி உங்களோட ஸ்டோரிஸ்ல இருக்கிறதுலே சின்ன ஸ்டோரி ஸ்மால், கொஞ்சம் மீடியமா இருக்க ஸ்டோரி மீடியம், இருக்கிறதுலயே பெரிய ஸ்டோரி லார்ஜ். இதுதான் ஒரு குட் பேஸ் லைன். பேட் பேஸ் லைன் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்பேரிட்டிவ் சைஸ் பக்கமா இருக்கிறது. இது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் பேர் ஃபிபனோக்கி சீரிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க டீம் எஸ்டிமேட் பண்றப்ப அவங்களுக்கு நீங்க ஃபிபனோக்கி சீரிஸ் மூலம் எஸ்டிமேட் பண்ணலாம். அதாவது என்னன்னா 1, 2, 3, 5, 8. இப்போ நீங்க 2ஐயும் 1ஐயும் கூட்டுறீங்கன்னா 3 வரும், 3ஐயும் 2ஐயும் கூட்டுனீங்கன்னா 5 வரும், 5ஐயும் 3ஐயும் கூட்டுனீங்கன்னா 8 வரும். ஸோ இந்த சீக்வன்ஸ் பேர் தான் ஃபிபனோக்கி சீரிஸ். ஸோ உங்க டீம் வந்து இதை வச்சு எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டோரி 1ன்னு கொடுக்கலாம், மீடியம் சைஸ் ஸ்டோரி 3ஆ இருக்கலாம், லார்ஜ் சைஸ் ஸ்டோரி 8ஆ இருக்கலாம், இல்லை நான் அப்பளையா கிரியேட் பண்ண மாதிரி அந்த சப்போர்ட்டா வந்து 2ஆ இருக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லை ஸ்கொயர் மெத்தட் சீரீஸ்ல போகலாம். 1, 2ஓட ஸ்கொயர் 4, 4ஓட ஸ்கொயர் 8. இந்த மெத்தடாலஜியும் போகலாம். இது எந்த டீம் அவங்களோடதுங்கிறத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஸ்கொயர் சீரிஸ் நம்பர்ஸ். இப்போ நம்மளோட ஸ்டோரிஸை இந்த மெத்தடாலஜி வச்சு நம்ம எல்லா டீம் மெம்பர்ஸை வச்சும் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டீமோட வெலாசிட்டியை டிஃபைன் பண்ணணும். வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நாள்ல என்னால இந்த ஸ்டோரிஸை முடிக்க முடியும், என் டீம்னால ஸ்பீட் என்ன, இதை கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி தான் வெலாசிட்டி. ஓகே. வெலாசிட்டிங்கிறது ஸ்பீட் அட் விச் ஒர்க் இஸ் டன். நம்ம டீம் பண்ணக்கூடிய ஸ்பீட், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, நம்ம அப்படியே சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன். நான் ஒரு ஆரஞ்சை எவ்வளவு சாப்பிட முடியும், ஒரு 5 வயசு குழந்தை அதே ஆரஞ்சை எவ்வளவு நேரத்துல சாப்பிட முடியும். ஸோ அதுக்கான நேரம் கம்மி, அதிகம். ஆப்வியஸா என்னால சீக்கிரம் சாப்பிட முடியும், அந்த குழந்தையினால கம்மியா தான் சாப்பிட முடியும். இதை ஒரு சீனியர் டெவலப்பர் ஒரு ஒரே ஸ்டோரியை 2 நாள்ல முடிக்கிறாருன்னா, ஒரு ஜூனியர் டெவலப்பருக்கு 3 முதல் 5 நாட்கள் ஆகலாம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம வச்சு வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ வெலாசிட்டிங்கிறது என்னன்னா, ஒரு டெவலப்பர்னால எவ்வளவு சீக்கிரம் ஒரு ஸ்டோரியை முடிக்க முடியும் அந்த டீமோட டெவலப்பர்ஸ்னால. இதுதான் வெலாசிட்டி. ஸோ ஓகே, எடுத்த உடனே எப்படி நம்ம அந்த வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம்? ஸோ ரா வெலாசிட்டி எக்ஸசைஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து ஓகே என் டீம்னால இவ்வளோ கண்டுபிடிக்க முடியும், எல்லா ஸ்டோரிஸையும் அவங்க எஸ்டிமேட் பண்ண வைப்பாங்க அந்த பேஸ்லைன் ஸ்டோரிஸ் வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம மொத்தம் 5 பேர் இருக்கோம், ஒருத்தர்னால 3 பாயிண்ட் படிக்க முடியுதுன்னா 5 பேர்னால 15 பாயிண்ட் முடிக்க முடியும்னு ஒரு அப்ராக்சிமேட் வெலாசிட்டி கொண்டு போவோம். இல்ல நம்ம பழைய டீமோட வெலாசிட்டி எங்காவது இருக்கு அப்படின்னா அதை நம்ம அடுத்த பேஸ் லைனா வச்சுட்டு அடுத்த ஸ்பிரிண்ட்டுக்கான வெலாசிட்டி எவ்வளவா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது அந்த பழைய மெத்தடாலஜி வச்சு கண்டுபிடிக்கிறது. இது நீங்க ரா வெலாசிட்டி வச்சு கண்டுபிடிக்கிறது. ஆனா இதோட ஃபைனல் கோல் என்னன்னா, என் டீம்னால ஒரு ஸ்பிரிண்ட், அதாவது 2 வாரங்களில் ஒரு ஸ்பிரிண்ட்னா 2 வாரங்களுக்குள்ள எவ்வளவு ஸ்டோரி பாயிண்ட் முடிக்க முடியும் நீங்க கண்டுபிடிக்கிறது தான் வெலாசிட்டி. நீங்க ஒவ்வொரு ஸ்பிரிண்டா போக போக உங்களுக்கே உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓகே என் டீமோட ஆக்சுவல் வெலாசிட்டி இவ்வளோன்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதை நீங்க கடைசியில் உங்க வெலாசிட்டியை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. நான் அப்பளையே சொன்ன மாதிரி அந்த 5 ஆவரேஜ் ஸ்டோரி பாயிண்ட்ஸ் பர் டே பேர் வருது. மொத்தம் 25 பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ 5 × 5 25 பாயிண்ட்ஸ் என்னோட டீம் மெயின்டேஷன்ல என்னால் பண்ண முடியும். ஓகே. நான் சொன்ன எல்லாமே ரிலேட்டிவ் சைசிங் தான். எந்த காரணத்திற்கொண்டும் அந்த நம்பர்ஸை
ஓகே 5 ஸ்டோரி பாயிண்ட்ஸ்னா 5 மணி நேரம் அப்படின்னு நம்ம எக்காரணத்திற்கு கொண்டும் ஈக்குவேட் பண்ணக்கூடாது. தட் இஸ் எ வெரி வெரி ராங் எஸ்டிமேட். அது காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்தது, நாட் ஆன் ஹவர்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இட் இஸ் கிளியர்லி டிபெண்ட் அப்பான் ஒவ்வொரு பர்சன் அண்ட் டெவலப்பர் ஹூ இஸ் எஸ்டிமேட்டிங். ஸோ ஒருத்தருக்கு 2 பாயிண்டா இருக்கக்கூடியது இன்னொருக்கு 3 பாயிண்டா இருக்கலாம். அதனாலதான் என்டைய டீமே சேர்ந்து எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ நீங்க இப்ப என்னென்ன பண்ணிட்டீங்கன்னா, இது வரைக்கும் உங்க ஸ்டோரி எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, உங்க டீமோட அப்ராக்சிமேட் வெலாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நாம எவ்வளவு நாளைக்கு ஓகே என்னோட ஒரு டீமுக்கு என்னால 15 பாயிண்ட் முடிக்க முடியுதுன்னா இவ்வளவு நாள் என்னால முடிக்க முடியும். அந்த மாதிரி ஃபோர்காஸ்டிங் நீங்க பண்ணணும்னா எவ்வளவு நாளைக்கு பண்ணணும்? அதிகபட்சம் 1 மந்த்துக்கு மேல ஃபோர்காஸ்டிங் பண்ணோம்னா அது கரெக்டா இருக்காது. ஏன்னா அதுக்கு மேல இட் பிகம்ஸ் டூ மச் ப்ரெடிக்ஷன். அண்ட் அஜைல ஆப்வியஸா உங்களுக்கு ஃபீட்பேக் வரும், இன்புட்ஸை நீங்க திருப்பி கொண்டு வருவீங்க. ஸோ ஸ்டோரியோட எஸ்டிமேஷன்ஸ் மாறலாம். ஸோ 1 மந்த்துக்கு மேல எஸ்டிமேஷன்ஸ் வச்சிருக்க வேண்டாம் ஸ்டோரிஸ்க்கு. ஓகே, பிளானிங் 3 முதல் 4 மாதங்களுக்கு வச்சிருக்கலாம். எஸ்டிமேஷன் 1 முதல் 2 ஸ்பிரிண்ட்டுக்கு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ எப்படி நம்ம பிளான் பண்ணலாம்? டைம் பேஸ்டா பிளான் பண்ணலாம், ஸ்கோப் பேஸ்டா பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்கோப் மூணு பண்ணணும், இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணலாம். இல்லை ஒரு டைம் லைன் வச்சு நீங்க டைம் லைன் மூலமா எஸ்டிமேட் பண்ணலாம். ஓகே, பேர்ன் அப் சார்ட் இஸ் அ பெர்ஃபெக்ட் மெத்தடாலஜி. அதுக்குள்ள நான் உள்ள போக போறது இல்லை. ஆனா ஒரு பேர்ன் அப் சார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா. ஓகே, என்னால 250 பாயிண்ட் நான் அச்சீவ் பண்ணணும் இயர், 13 ஐட்ரேஷன்ல முடிக்க முடியும். ஸோ ஒரு ஐட்ரேஷனுக்கு நான் 25 பாயிண்ட் முடிச்சுட்டே வந்தேன்னா 13வது ஐட்ரேஷன்ல 250 பாயிண்ட் முடிச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் அப்ராக்சிமேஷன் உங்களால் பண்ண முடியும். இதுதான் ஒரு பேர்ன் அப் சார்ட். அண்ட் திஸ் கிவ்ஸ் யூ அன் ஐடியா எப்போ என்னால் என்னோட ப்ராடக்டை ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ அந்த வீடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தது, நான் வீடு முடிக்கிறதுக்கு 250 பாயிண்ட், ஒரு ஐட்ரேஷன் வந்து 1 வாரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வாரத்தில் 25 பாயிண்ட் முடிக்கிறேன். ஸோ இன்னும் 13 வாரங்கள் கழிச்சு என்னால் அந்த 250 பாயிண்ட் முடிச்சு அந்த வீடை என்னால் டெலிவர் பண்ணிருக்க முடியும். ஸோ 13 வாரங்கள்னு யோசிச்சோம்னா ஒரு வாரத்துக்கு 4, ஒரு மாதத்துக்கு 4 வாரம், 4, 8, 12. ஸோ ஒரு 3 முதல் 3.5 மாதங்கள்ல உங்களால உங்க ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணிக்க முடியுங்கிறது இந்த பேர்ன் அப் சார்ட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த 225 பாயிண்ட்ல என்னோட ஸ்கோப் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த ரீப்ரையாரிட்டைசேஷன்ங்கிறது எப்பயெல்லாம் நம்ம ஃபீட்பேக் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ரீப்ரையாரிட்டைசேஷன் நம்ம கரெக்டா காமிக்குது. ஸோ நான் அப்ளையா போட்டது ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது. ஆப்வியஸாக நீங்கள் போடுற வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவல் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஒரு ஸ்பிரிண்ட்ல அதிகமாகலாம், ஒரு ஸ்பிரிண்ட்ல கம்மியாகலாம். ஸோ அதை பொறுத்து உங்களோட இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, யாரெல்லாம் ஸ்டோரியை சைஸ் பண்ணலாம்? எல்டிஎம்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் சைஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க சீனியர் டெவலப்பரோட பாயிண்ட்டும் கொடுக்க முடியும், ஜூனியர் டெவலப்பரோட பாயிண்ட்டும் கொடுக்க முடியும். அந்த பேஸ்லைன் ஸ்டோரிஸ் நம்ம பேசின அப்பலையா இனிஷியல் ஆரஞ்ச், ஆப்பிள், கிரேப்ஸ் அண்ட் வாட்டர்மெலன், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பொறுத்து என்டையர் டீமே பேஸ்லைன் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்ல டீம் கரெக்டாக அவங்களே பேஸ்லைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு 4 முதல் 5 மெம்பர் டீம், ஒரு டெவ் அண்ட் டிஏ அண்ட் கியூஏ கூட சேர்ந்து அந்த ஸ்டோரியை எஸ்டிமேட் பண்ணணும். ஓகே, ஸ்டோரி பாயிண்ட்ஸை ஹவர்ஸ் ஆர் டேஸை கன்வெர்ட் பண்ணலாமா? ஸ்டோரிஸ் ரொம்ப ரிலேட்டிவ் நம்பது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பொறுத்தது, வெலாசிட்டி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எக்காரணத்திற்கு கொண்டு ஹவர்ஸ் அண்ட் டேஸாவையும் மாற்றாதீங்க. இட்ஸ் அ காம்ப்ளெக்சிட்டி, நாட் ஹவர்ஸ் அண்ட் டேஸ். ஸோ ஒரு சம்மரி பண்ணுறேன் இப்போ நான். ஸோ நம்ம எடுத்த உடனே ஸ்டோரியை சைசிங் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணுறது ரிலேட்டிவ் சைசிங், டிஷர்ட் சைசிங் யூஸ் பண்ணுறோம். ஷார்ட், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு பேஸ் லைன் பண்ணி அந்த பேஸ் லைனை வச்சு நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சைசிங். ஓகே, சைசிங் முடிச்சதுக்கப்புறம் வெலாசிட்டி பண்ணுறோம். ஒரு ரா வெலாசிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவோம். வெலாசிட்டி அப்படிங்கிறது நம்ம டீம் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இந்த ஸ்டோரிஸை முடிக்க முடியும், ஒரு ஸ்பிரிண்ட்டுக்கு அவங்களால எவ்வளோ பாயிண்ட்ஸ் பண்ண முடியும்னு நமக்கு சொல்கிறது தான் வெலாசிட்டி. அடுத்து சைசிங் கிடைச்சிருச்சு, வெலாசிட்டி கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் பிளான் பண்ணலாம். உங்கள் டீம் சைஸ் வச்சு ஒரு பேர்ன் அப் சார்ட் போட்டு, ஓகே ஒரு ஸ்பிரிண்ட்டுக்கு நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் முடிக்கிறேன், மொத்தம் எனக்கு 250 பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள்னா, தென் எவ்வளோ ஸ்பிரிண்ட்ஸில் என்னோட டீமோட வெலாசிட்டியை வச்சு இந்த ப்ராடக்ட் என்னால் டெலிவர் பண்ண முடியும்னு உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டவல் தான் பேர்ன் அப் சார்ட். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் எஸ்டிமேஷன், எப்படி ஸ்டோரி பாயிண்ட் எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன நட்சத்திரம்.